ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் பண்ண போகிறோம். குக்கர்லேயே பண்ண போகிறோம். இது வந்து பொன்னி ரைஸ் 1.5 கப்பு வந்து எடுத்து கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பீசஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகா கட்டின பட்டாணி 1 கப்பு, மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இது வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு அரை ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், கருவேப்பிலை, நல்லெண்ணெய் தாளிக்கணும், உப்பு. அதுக்கு ஒரு குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடான உடனே சோம்பு கடுகு ஊற்றி நல்லா பொரிய விடணும். சோம்பும் கடுகும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம பச்சை கருவேப்பிலை உடனே நம்ம ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட்டி வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். அதனால் லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணி நம்ம வதங்க விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணி ஆனியன் நல்லா அப்படி ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போன உடனே நம்ம வந்து ஒரு 4 தக்காளி இதையும் நம்ம தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்துடணும். இன்னமே தெரியக்கூடாது டேஸ்ட். அதனால் நல்லா அதை கிளறி விட்டு நல்லா தக்காளி மட்டும் நல்லா தண்ணி வற்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். லைட்டாக மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தக்காளி. நல்லா பழமாக உள்ள தக்காளியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் நல்லா டேஸ்ட். இந்த அளவு நல்லா தக்காளி கரைஞ்சி வெந்த உடனே நம்ம வச்சிருந்த பட்டாணி, இது வந்து முளை கட்டி வச்சுருக்கேன். இதை வந்து 1 கப் நம்ம இதை சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பட்டாணி. அதனால் அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து நல்லா ஹெல்த்தியும் கூட. அதனால் இந்த மாதிரி முளை கட்டி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வச்சிருந்த 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும் போதே பட்டை அந்த ஐட்டம்லாம் சேர்த்து போட்டு நம்ம இதை வந்து தாளிச்சுக்கலாம். இந்த மசாலாலாம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா இதை கிளறி விட்டுறணும். கிளறி விட்ட உடனே நம்ம வச்சுருந்த ரைஸ் நல்லா ஊற வச்சு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த அரிசியை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து நல்லா இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சேர்த்துட்டு இதுக்கு நான் வந்து 1 கப்புக்கு 2.5 தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 1.5 கப் ரைஸ்க்கு 3.25 தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த உடனே இப்போ நம்ம தேவையான உப்பு நம்ம இதில் கல் உப்பு கொஞ்சம் லைட்டாக 1 பிஞ்ச் கூட இருக்க மாதிரி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் கூட இருந்துச்சுன்னா போதும். அந்த அளவு நல்லா உப்பு நம்ம ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம்.
தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம வந்து மூடி போட்டு வெயிட் போட்டுருவோம். இந்த வெயிட் நல்லா கொதி வந்த உடனே உப்பு வரைக்கும் நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டு 3 விசில் மட்டும் வைக்கணும். வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் போதும். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் வந்து கம்மியான நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் ஃபுல்லாக இறங்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது தக்காளி. தண்ணி ஃபுல்லாக இல்லாமல் நல்லா கிளறி விட்டுறணும். மேலே வந்து கொத்தமல்லி